5 விதமான பாடிஸ பத்தி தான் எல்லா புத்தகத்திலயும் வந்து சொல்லியிருக்காங்க. பத்ரிஜி தான் வந்து இன்னும் 2 சரீரங்கள் பத்தியும் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆன்மா நிலைனா என்ன? சோ இன்ட்யூஷன் மூலமா உனக்கு வந்து நீ உன்னோட கேள்விகளுக்கு நீ வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். உன்னுடைய ஆன்மா என்ன சொல்லுது, ஆன்ம ஸ்திதியில நீ இருக்கியா, ஆன்மாவை உணர்ந்து இருக்கியா? யாருக்கெல்லாம் வந்து ஆன்மாவை நான் உணரணும், ஆன்மாவோட நான் பேசணும், ஆன்மாவோட கனெக்ட் ஆகணும், ஆன்மா கொடுக்குற இன்ட்யூஷன் நான் வந்து உள் வாங்கணும் நினைக்கிறீங்களோ, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஆன்மாவை உணர முடியும். சோ அன்னமய கோஷம் ஒரு சுத்தத்துவமா பியூரா இருக்கணும்னா நம்ம சாப்பிடுற உணவு சாத்வீக உணவு சாகாகாரமா இருக்கணும். அப்பதான் வந்து இது வந்து ஒரு பியூரா இருக்க முடியும். இந்த உடலோட இந்த பூமி மேல நம்ம பிறக்கும் போது அந்த ஆன்மாவோட இந்த ஒரு 5 விதமான பொறைகள், லேயர்ஸ் கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த லேயர்ஸோட பிசிக்கல் பாடியோட லேயர்ஸோட நம்ம பூமி மேல பிறக்கிறோம். இங்க வந்து நம்ம வந்து இந்த இந்த சொசைட்டில நம்ம மாயையால அதை வந்து நம்ம உணர முடியாது. ஆனா கோஷம்ன்றது வந்து நம்ம வந்து பியூரிஃபையா நம்ம வைக்கணும்னா சரியான நமக்கு உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆகாரம் ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடா மாறும், அதுக்கப்புறமா ரத்தமா மாறும், அதுக்கப்புறமா சுத்த ரத்தமா மாறும், அதுக்கப்புறமா மாம்சம் மசில்ஸா மாறும், அதுக்கப்புறமா மேதஸா மாறும், அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து போன்ஸா மாறும், அதுல இருந்து ஒரு லிக்விட் ஃபார்மேஷன் ஆகும். எப்போ ஆண் பெண் இணையம் போது அங்க வந்து அந்த ஒரு பிண்டம்ன்றது ஏற்படும். நமஸ்தே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா பஞ்ச கோஷங்கள், your 7 பாடிஸ் சொல்றோம். சோ அந்த 7 பாடிஸ்னா என்ன? 5 விதமான பாடிஸ பத்தி தான் எல்லா புத்தகத்திலயும் வந்து சொல்லியிருக்காங்க. பத்ரிஜி தான் வந்து இன்னும் 2 சரீரங்கள் பத்தியும் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. சோ இந்த பஞ்ச கோஷங்களை, பஞ்சம்னா 5 கோஷங்கள், ஆதிசங்கரர் வந்து பாடிஸ வந்து கோஷங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த பிசிக்கல் பாடி, இந்த ஸ்தூல சரீரம் மட்டும்தான் நம்ம கண்களால பாக்குறோம். இதுக்குள்ள வேற என்ன இருக்கு, நம்ம பார்க்காத விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம உடலை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலா வந்து நம்மளுடைய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல பாத்தீங்கன்னா உடலுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர் படிக்கணும். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டில இந்த 7 பாடிஸ், இந்த 5 பஞ்ச கோஷங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இது வந்து முழுமையா டாக்டர்ஸுக்கு கூட தெரியாது. இது எல்லாமே ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சோ கோஷங்கள்னா பாடிஸ பத்தி சொல்றாங்க ஆதிசங்கரர். சோ நம்ம இந்த தியானத்துக்கு வந்த உடனே என்ன செய்யறோம், நீ ஒரு ஆன்மான்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து கேக்குறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மான்னா நமக்கு தெரியாது, அதை பத்தி கேள்விப்பட்டும் சில பேர் வந்து கேள்விப்படாம இருப்பாங்க. ஆனா அப்ப அந்த ஆன்மா நிலைனா என்ன? சோ இன்ட்யூஷன் மூலமா உனக்கு வந்து நீ உன்னோட கேள்விகளுக்கு நீ வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். உன்னுடைய ஆன்மா என்ன சொல்லுது, ஆன்ம ஸ்திதியில நீ இருக்கியா, ஆன்மாவை உணர்ந்து இருக்கியா? சோ ஆன்மா பத்தி இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பேசுறோம். அப்ப சில பேருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்லும் போது, ஓகே நான் ஒரு ஆன்மா தான், கரெக்ட். நம்ம பாடியை வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா பாடிக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்ல, அது எரிக்கப்படும். அப்ப அந்த ஆன்மான்றது அழிவன்றது கிடையாது. ஓகே, அப்ப அதை நான் எப்படி உணரணும்? நிறைய பேருக்கு வந்து அது உணரணும், சில பேருக்கு வந்து அது எப்படி உணர்றதுன்றது கூட தெரியாது. சோ அது எப்படி ஆன்மாவை உணர்றதுன்றதுதான் இன்னைக்கோட கான்செப்ட். யாருக்கெல்லாம் வந்து ஆன்மாவை நான் உணரணும், ஆன்மாவோட நான் பேசணும், ஆன்மாவோட கனெக்ட் ஆகணும், ஆன்மா கொடுக்குற இன்ட்யூஷன் நான் வந்து உள் வாங்கணும் நினைக்கிறீங்களோ, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஆன்மாவை உணர முடியும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க மாஸ்டர்ஸ். சோ நம்மளுடைய சரீரங்களை பாத்தீங்கன்னா ஸ்தூல சரீரம் சொல்றோம். அதுவே வந்து கோஷங்கள் சொல்லும் போது
அன்னமய கோஷம் சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து பிசிக்கல் பாடி. சோ ஸ்தூல சரீரம் ஆனாலும் அன்னமய கோஷம் ஆனாலும் பிசிக்கல் பாடி ஆனாலும் எல்லாமே ஒண்ணு, ஒரே மீனிங் தான். இங்க கன்ஃபியூஷன்ன்றது தேவை கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிராணமய சரீரம். இதுவே வந்து காந்தி சரீரம் கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. சோ சில பேர் வந்து அவங்களுக்கு என்ன பழக்கமோ அந்த அந்த ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லும் போது காந்தி சரீரம் சொல்லும் போது அது என்னன்னு நமக்கு புரியாது. அதனால பிராணமய சரீரம்னாலும் காந்தி சரீரம் தான் ரெண்டாவது. இதுதான் வந்து பிராணமய கோஷம் சொல்றோம். இதுதான் வந்து எனர்ஜி பாடி இல்ல எத்திரிக் பாடி இங்கிலீஷ்ல நம்ம சொல்றது. அதுக்கப்புறமா மூணாவது பாத்தீங்கன்னா சூஷ்ம சரீரம். இதுவே வந்து என்ன சொல்றோம், மனோமய சரீரம் சொல்றோம். சோ ரெண்டுமே அர்த்தம் வந்து ஒண்ணுதான். மூணாவது சரீரம் சூஷ்ம சரீரம் இல்ல மனோமய சரீரம். இதுவே மனோமய கோஷம் சொல்றோம். ஆஸ்ட்ரல் பாடி இங்கிலீஷ்ல, இல்ல மென்டல் பாடி சொல்றோம், இல்ல எமோஷனல் பாடி. ஆஸ்ட்ரல் பாடி, மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, இது மூணுமே வந்து ஒரே அர்த்தம் தான் கொடுக்கும். நாலாவது காரண சரீரம் வந்து விஞ்ஞானமய கோஷம் சொல்றோம். கோஷத்துல விஞ்ஞானமய கோஷம், இதுதான் வந்து காசல் பாடி. அஞ்சாவது பாத்தீங்கன்னா மகா காரண சரீரம், இதுதான் ஆனந்தமய கோஷம். சோ மகா காரண சரீரம், ஆனந்தமய கோஷம், ஸ்பிரிச்சுவல் பாடி ஆர் சுப்ரா காசல் பாடி, இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா விஸ்வமய சரீரம் ஆறாவது, விஸ்வமய கோஷம், இதுதான் காஸ்மிக் பாடி. ஏழாவது வந்து நிர்வாணமய கோஷம், நிர்வாணிக் பாடி சொல்றோம். சோ இது எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணிட்டு அப்பப்ப வந்து நம்ம வந்து படிக்கும் போது நமக்கு வந்து எந்த மாஸ்டர் சொன்னாலும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ இங்க நம்ம வந்து பஞ்ச கோஷங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பஞ்ச கோஷங்கள் அந்தந்த நிலை சுத்தமா இருந்தா, பியூரா இருந்தா ஆன்ம நிலை அடைய முடியும்னு சொல்றாங்க. இந்த கான்செப்டே இதுதான். ஓகேவா? சோ இங்க அன்னமய கோஷம் வந்து எப்பவுமே ஒரு பியூரா இருக்கணும்னா சாத்வீக உணவு, சரியான உணவுன்றது நம்ம எடுத்துக்கும் போது அன்னமய கோஷம் பியூரா இருக்கும். சோ இங்க வந்து ஒரு கோஷம், ஒரு பாடியும் வந்து அலைண்டா இருக்கும். ஒரு பாடிக்குள்ள ஒரு பாடி, ஒரு பாடிக்குள்ள ஒரு பாடின்னு இருக்கு. நான் வந்து இது எதுக்காக நம்ம சுத்தத்துவம் பியூரிட்டின்றது சொன்னதுக்கு அப்புறமா நான் அதை பத்தி நான் சொல்றேன். சோ அன்னமய கோஷம் ஒரு சுத்தத்துவமா பியூரா இருக்கணும்னா நம்ம சாப்பிடுற உணவு சாத்வீக உணவு, சாகாகாரமா இருக்கணும். அப்பதான் வந்து இது வந்து ஒரு பியூரா இருக்க முடியும். ரெண்டாவது பிராணமய கோஷம், இது வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னா அந்த பிராணசக்தி தேவை. பிராணசக்தி தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும், சுவாசத்தின் மேல் கவனம், தியானம், அதிகமா தியானம் பண்ணும் போது அந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கு உள் வாங்கும் போது பிராணமய கோஷம் எப்பவுமே பியூரா இருக்கும். மூணாவது மனோமய கோஷம், இது எப்பவுமே பியூரா இருக்கணும்னா நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமே சேகரிக்கணும். இதுதான் வந்து தியானத்துக்கு வந்த உடனே என்ன செய்யறோம், தேவையில்லாத குப்பைகள் ஃபர்ஸ்ட் வெளியில போகுது. சோ இங்க மனோமய சரீரத்துல நம்ம மனசு இருக்கு. அந்த மனசு பியூரா இருக்கணும்னா எது எனக்கு அவசியமோ அதை மட்டும் தான் நான் உள்வாங்கணும். அப்ப அது பியூரா இருக்கும். மூணாவது. நாலாவது விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானம்னா ஞானம், அந்த ஞானத்தை நான் உள்வாங்கணும். சரியான ஞானத்தை நான் உள்வாங்கணும். இங்க தியானம் பண்ணணும், சுவாத்தியம் நிறைய புக்ஸ் படிக்கணும், மத்த மாஸ்டர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும், சேவை பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது சரியான ஞானம் எப்ப நான் உள்வாங்குறேனோ அப்ப அந்த விஞ்ஞானமய கோஷம்ன்றது பியூரா இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம். இந்த மேல நான் சொன்ன 4 கோஷங்கள் எப்ப பியூரா நான் வச்சிருக்கேனோ அப்ப ஆனந்தமய கோஷம் ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபைன்றது ஆகும். சோ அதுக்குள்ள இருக்கிறது தான் ஆன்மா. சோ எப்ப நான் வந்து இந்த ஒரு 4 கோஷங்களும் கரெக்டா பியூரிட்டியா நான் வைக்கும் போது, ஆனந்தமய கோஷம் ஆனந்த நிலையில இருக்கும் போது நான் ஆன்ம நிலை அடைய முடியும். ஆன்ம தர்சனம்ன்றது எனக்கு கிடைக்கும். சோ அது நம்ம வந்து இப்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். சோ இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும். சோ எதுக்காக ஆன்ம தர்சனம் எனக்கு தேவைன்னா, ஜஸ்ட் லைக் தட் நான் எனக்கு ஆன்ம தர்சனம் கிடைச்சிருச்சு, ஆன்மாவை நான் உணர்ந்துட்டேன் சொல்றவங்க பியூரா இருந்தா மட்டும் எல்லா கோஷங்கள் எல்லா பாடிஸும் கிளென்ஸ் பண்ணிட்டு ஒரு பியூரிஃபையா நம்ம வைக்கும் போது மட்டும்தான் நம்ம ஆன்ம நிலையில இருக்க முடியும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த உடலோட இந்த பூமி மேல நம்ம பிறக்கும் போது
அந்த ஆன்மாவோட இந்த ஒரு 5 விதமான பொறைகள், லேயர்ஸ் கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த லேயர்ஸோட பிசிக்கல் பாடியோட லேயர்ஸோட நம்ம பூமி மேல பிறக்கிறோம். இங்க வந்து நம்ம வந்து இந்த சொசைட்டில நம்ம மாயையால அதை வந்து நம்ம உணர முடியாது. ஆனா ஒரு மனிதன் எப்ப இந்த ஆன்மீகத்துக்குள்ள வருவாங்களோ, சரியான குரு மூலமா எப்ப வந்து சாதனை பண்றாங்களோ, அந்த சாதனை மூலமா நம்ம ஒரு ஆன்மான்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இங்க பிசிக்கல் ஐஸ்ல வந்து இந்த ஸ்தூல உடல் மட்டும்தான் என்னால பார்க்க முடியுது. எப்படி வந்து உள்ளுக்குள்ள ஆன்மா இருக்குன்னா, எக்ஸாம்பிள் என்ன ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஆனியன் எடுத்துக்கோங்க. அது வந்து தோல் உரிக்கும் போது ஒரு ஒரு லேயரா வந்து நம்ம உரிச்சிட்டோம்னா உள்ள வந்து ஒரு ஒயிட் கலரா வந்து கட்டியா இருக்கும். சோ இங்க ஒரு ஒரு லேயரா நம்ம வந்து எடுக்கிறது தான் வந்து பிசிக்கல் பாடி, எதிரிக் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, மென்டல் பாடி சொல்லிட்டே இருப்போம். உள்ளுக்குள்ள அந்த ஒயிட் கலரா இருக்கிறது தான் ஆன்மா. அப்படி கூட நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஈஸியான்ட்டு பத்ரிஜி சொல்றாரு. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்ப வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாருமே வந்து கத்தி வந்து வாள் வந்து அவங்க இருப்புல வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து அதோட ப்ரொடெக்ஷனுக்கு வந்து அந்த கவர் இருக்கும். அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியல எனக்கு. வாள் வைக்கிற அந்த கவர் இருக்கும். சோ அதுக்குள்ள இருந்து ஏதாவது யுத்தம் செய்யணும்னா எடுத்து வந்து யுத்தம் செய்வாங்க. சோ இங்க வந்து அந்த வால்ன்றது வந்து நமக்கு வந்து ஆன்மா மாதிரி, மேல இருக்கிற கவர் வந்து இந்த பிசிக்கல் பாடி மாதிரின்ட்டு பத்ரிஜி நமக்கு வந்து ஈஸியா புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. சோ இங்க வந்து ஒரு ஆன்ம நிலை, நம்ம ஒரு பாடியும் நம்ம வந்து சுத்தமா வைக்கும் போது அந்தந்த நிலை, ஆன்ம நிலைய நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்னமய கோஷம். அன்னமய கோஷத்துக்குள்ளதான் வந்து பிராணமய கோஷம் இருக்கும். பிராணமய கோஷத்துல உள்ளுக்குள்ளதான் மனோமய கோஷம் இருக்கும். மனோமய கோஷத்துக்குள்ளதான் வந்து விஞ்ஞானமய கோஷம் இருக்கும். விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளதான் ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷத்துக்குள்ளதான் ஆன்மான்றது இருக்கும். அது அப்பதான் உணர முடியும். சோ இந்த அன்னமய கோஷம் எப்படி ஆக்டிவேட்டா இருக்கும்? அன்னமய கோஷம்னா பிசிக்கல் பாடி, ஸ்தூல சரீரம் எப்படி வந்து அது உயிரோட இருக்குன்னா, நம்ம சாப்பிடுற உணவு சாப்பிட்டா தானே நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். 3 வேளை, ஒரு வேளை சாப்பிடலன்னா கூட வந்து நமக்கு சோர்வடைவோம், சுறுசுறுப்பா வேலைகள் செய்ய முடியாது. அதனால அன்னமய கோஷம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிடுற உணவு. அதுவும் சாத்வீக உணவு, சரியான உணவு நம்ம சாப்பிடணும். இந்த சிருஷ்டில பாத்தீங்கன்னா என்ன நடக்குதோ அதுதான் நம்ம உள்ளுக்குள்ள சரீரத்துக்குள்ள மாற்றம்ன்றது கொண்டு வருது. நம்ம சரீரத்துல என்ன மாறுதல் இருக்கோ அதுதான் சிருஷ்டில நடக்குது. இந்த ரெண்டுமே பிரதிரூபம், ரெண்டுமே வந்து இன்டர்லிங்கடா தான் இருக்கும். நம்ம அது நம்பினாலும் நம்பலைனாலும் இந்த பஞ்ச பூதங்களாலதான் இந்த உடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம உடலும் சரி, இந்த சிருஷ்டி இயற்கையும் சரி, ரெண்டுமே இன்டர்லிங்கா தான் இருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ எப்படி இந்த அன்னமய கோஷம் வந்து ஆக்டிவேட்ல வைக்க முடியும்? எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து பிறப்புன்றது எப்படி இருக்கும், அந்த தாய் கர்ப்பத்துல அந்த பிண்டம்ன்றது எப்படி ஃபார்ம் ஆகும், அதுதான் அன்னமய கோஷத்துல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். சாப்பாடு உணவுனால ஒரு பிண்டம் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம எல்லாருமே சாத்விக உணவு சாப்பிடுறோம். அது சாப்பிட்ட சாப்பாடு என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ட உணவு ஒரு லிக்விடா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஃபார்ம் ஆகுமா. இது எல்லாமே வந்து சயின்டிபிக்கா இயற்கை தேவதர்கள் இந்த சுஷ்டி நம்ம உள்ளுக்குள்ள செய்யற செயல்கள். இது எல்லாமே நமக்கு வந்து தெரியாது. ஆனா இந்த தியானத்துக்கு வந்ததுக்குமா இதெல்லாம் நடக்குமான்றது ஒரு கேள்வியா இருக்கும். ஆனா இது எல்லாமே சத்தியம்தான். நம்ம சாப்பிடுற உணவு எவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் சாத்வீக உணவு சாப்பிடணும்ட்டு பத்ரிஜி சொல்லிட்டே இருப்பாங்க. சோ நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஃபர்ஸ்ட் லிக்விடா வந்து மாறுமா. 15 நாட்களுக்கு அப்புறமா ரத்தமா மாறும். 15 days எடுக்குமா நம்ம சாப்பிட்ட உணவு நம்ம பாடியில பிளட்டா மாறுது. சோ 15 நாள் வந்து எதோட குறிச்சு சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 2 பட்சங்கள் இருக்குன்னு சொல்றோம். சுக்ல பட்சம், கிருஷ்ண பட்சம் சொல்லி சொல்றோம். அந்த பட்சம்ன்றது அதுக்கு வந்து 15 திதிகள் இருக்கு. திதி பார்த்துதான் சில பேர் வந்து எல்லா செயல்களும் செய்யறாங்க. பாடியமி, விதியா, ததியா, அதெல்லாம் திதிகள் வந்து 15 திதிகள் இருக்கு.
அதை பேஸ் பண்ணி தான் 15 நாட்களுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்ட உணவு லிக்விட் ஃபார்மா இருக்கிறது பிளட்டா ரத்தமா மாறும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ட உணவு அந்த ரத்தம் இருக்கிறது 27 நாட்களுக்கு அப்புறமா சுத்த ரத்தமா அது மாறுமா, நல்ல பியூர் பிளட்டா மாறுமா. சோ 27 நாட்கள் ஏன் சொல்றாங்கன்னா, நமக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்கு. பரணி, கிருத்திகை, மிருகசிரா, அந்த மாதிரி 27 நட்சத்திரங்கள் இருக்க ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால 27 நாட்களுக்கு அப்புறமா அந்த பிளட்ன்றது பியூரிஃபை பிளட்டா நம்ம உள்ளுக்குள்ள மாறுமா. இது நம்ம சாப்பிடுற உணவுனால. அதுக்கப்புறமா அந்த சுத்த ரத்தம் என்ன நடக்கும்னா 40 நாளுக்கு அப்புறமா அது மாம்சமா மாறுமா. சோ இங்க அந்த மாம்சம்ன்றது மசில்ஸ், ஓகே, மசில்ஸா ஃபார்ம் ஆகும். அந்த மசில்ஸ்ன்றது இங்க 40 நாள் சொல்றாங்க. அப்படின்னா நம்ம ஒரு தீட்சை பண்ணணும்னா, ஒரு ஐயப்ப மாலை போட்டு ஒரு ஆஞ்சநேய சுவாமிக்கு தீட்சை இருக்குன்னா 40 நாள் விரதம் இருக்கும். அதே மாதிரி 40 நாளுக்கு அப்புறமா இங்க அந்த ஒரு பிளட் பியூரிஃபை ஆன பிளட் மசில்ஸா நம்ம உடலுக்குள்ள மாறுமா. அதுக்கப்புறமா 52 நாட்களுக்கு அப்புறமா அங்க மேதஸ்னா ஞானம், தெளிவின்னு சொல்லுவோம். அந்த மேதஸா அங்க மாறுமா. 52 வார வீக்ஸ் இருக்கு நமக்கு. ஒரு வருஷத்துல 52 வாரங்கள் இருக்கு. அத பேஸ் பண்ணி 52 நாட்களுக்கு அப்புறமா அது மேதஸா மாறும். அந்த 52 நாட்களுக்கு அப்புறமா மேதஸ் மாறினதுக்கு அப்புறமா 64 நாட்களுக்கு அப்புறமா அது போன்ஸா மாறுமா. சோ நம்ம சாப்பிடுற உணவு பத்தி ஒன்னொன்னா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லிக்விடா இருக்கும், பிளட்டா இருக்கும், அதுக்கப்புறமா பியூரிஃபை ஆகும் பிளட், அதுக்கப்புறமா மசில்ஸ், அதுக்கப்புறமா போன்ஸா மாறும், மேதஸா மாறும், அதுக்கப்புறமா இங்க போன்ஸா 64 கலைகள் இருக்கு நமக்கு. அந்த 64 கலைகளும் நம்ம எல்லாமே எது முடியுமோ அது நம்ம கத்துக்கணும். இந்த பூமி மேல பிறந்ததுக்கு அப்புறமா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பத்ரிஜி சொல்லிட்டே இருப்பாங்க. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, நாரதர் 63 கலைகள் அவர் கத்துக்கிட்டாரா. ஆனா அவருக்கு ஆனந்தம்ன்றது கிடைக்கவே இல்லையா. அதுக்கப்புறமா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா பிரம்ம வித்யன்றது 64வது கலையா. எப்ப அவர் அந்த 64வது கலை பிரம்ம வித்யை கத்துக்கிட்டாரோ அப்ப அவருக்கு மனசுல அளவில்லாத ஆனந்தம், பேரானந்தம்ன்றது அவருக்கு அடைஞ்ச முடியுதா. அதனால 64 நாட்களுக்கு அப்புறமா என்ன நடக்குது, நமக்கு அந்த போன்ஸா மாறுது. அங்க இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா 24 நாட்களுக்கு அப்புறமா அந்த போன்ஸ்ல இருந்து ஒரு லிக்விடா ஃபார்ம் ஆயிட்டு நமக்குள்ள அந்த எல்லா போன்ஸ் மசில்குள்ள நடுவுல இருக்கிறது எல்லாமே ஒரு லிக்விட் ஃபார்மா ஆகுமா. அந்த 21 நாட்கள்ன்றது சமிதைகள். நம்ம ஏதாவது ஹோமங்கள் பண்ணா அதுல நம்ம குச்சிகள் போடுறோம் இல்லையா. ஹோமத்துல குச்சிகள், அதுதான் சமிதங்கள் சொல்றோம். 21 சமிதர்கள் சொல்றோம். அந்த ஓம குச்சிகள்ல அதை குறிச்சு சொல்றாங்க. சோ இங்க அந்த போன்ஸ் மசில்ஸா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா அது நடுவுல இருக்குதா அந்த லிக்விட் ஃபார்ம்ன்றது நமக்குள்ள உருவாகுமா. அதுக்கப்புறமா 96 நாட்களுக்கு அப்புறமா இங்க ஆண்கள் பெண்கள்ன்றது இருக்கு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதே ஆண்கள்ல பாத்தீங்கன்னா சுக்லம்ன்ற ஒரு லிக்விட்ன்றது ஃபார்ம் ஆகுமா. அதுவே பெண்களுக்குள்ள பாத்தீங்கன்னா 108 நாளுக்கு அப்புறமா ஷோகிதம் என்ற ஒரு லிக்விட்ன்றது ஃபார்ம் ஆகும். எப்ப ஒரு ஆண் ஒரு பெண் கல்யாணம் ஆயிட்டு இணைந்து இருக்காங்களோ அங்க அங்க அண்டம்ன்றது பிண்டம்ன்றது ஏற்படும். சோ இது எல்லாமே நமக்கு ஒரு பிண்டம் ஏற்படுதுன்னா நம்ம சாப்பிடுற உணவு ஒரு எத்தனை நாட்களுக்கு அப்புறமா என்ன மாதிரி உள்ளுக்குள்ள பாடியில ரியாக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு பிண்டம்ன்றது ஒரு ஆண் பெண் இணையும் போது அங்கிருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு லிக்விடால அந்த பிண்டம்ன்றது ஏற்படுது. சோ சாப்பிடுற உணவுக்கு நமக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த பூமி மேல சிருஷ்டி கிரியேட் ஆகிறதுக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்குமைய கோஷம்ன்றது நம்ம பியூரிஃபையா நம்ம வைக்கணும்னா சரியான நமக்கு உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆகாரம் ஃபர்ஸ்ட் லிக்விடா மாறும், அதுக்கப்புறமா ரத்தமா மாறும், அதுக்கப்புறமா சுத்த ரத்தமா மாறும், அதுக்கப்புறமா மாம்சம் மசில்ஸா மாறும், அதுக்கப்புறமா மேதஸா மாறும், அதுக்கப்புறமா நமக்கு போன்ஸா மாறும். அதுல இருந்து ஒரு லிக்விட் ஃபார்மேஷன் ஆகும்.
எப்போ ஆண் பெண் இணையும் போது அங்க வந்து அந்த ஒரு பிண்டம்ன்றது ஏற்படுது. சோ சுத்தமா நம்ம வந்து இந்த உடலை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா சரியான சாத்வீக உணவு சாப்பிடும் போது அன்னமய கோஷம்ன்றது பியூரிஃபையா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம இது சரியா நம்ம சாப்பிடுறோமோ, சரியான உணவு எடுக்கிறோமான்றது கேள்வி. நம்ம செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷம் சுத்தத்துவம் அடையணும்னா இங்க எதோட வந்து இது இருக்குன்னா கர்மேந்திரியங்கள் மறுபடியும் பஞ்ச பிராணங்கள் இந்த ரெண்டு செயல்கள் செய்யறதுனால இந்த பிராணமய கோஷம் சுத்தத்துவம் அடைய முடியும். சோ இந்த பிராணமய கோஷத்துல ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கர்மேந்திரியங்கள் நம்ம என்ன கர்மேந்திரியங்கள் செய்யறோமோ அது ஆக்டிவேட்டா இருக்கணும். பஞ்ச பிராணங்கள். சோ இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.